கட்சியில் எந்த அணிக்கு என்ன பொறுப்பு, ஆட்சியில் யாருக்கு என்ன பொறுப்பு என்பதை முடிவு செய்ய பன்னீர்செல்வம் ஆதரவு எம்பிக்கள், எம்எல்ஏக்களின் ஆலோசனைக் கூட்டம் துவங்க உள்ளது. இந்த கூட்டம் குறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். ராமச்சந்திரன், இந்த கூட்டம் எப்போ தொடங்க இருக்கு? இந்த கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க? முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவரது இல்லத்தில் ஆதரவு எம்பி மற்றும் எம்எல்ஏக்களின் ஆலோசனை கூட்டம் சரியாக 11 மணிக்கு தொடங்க உள்ளது. சென்னை ஆரியபுரத்தில் இருக்கக்கூடிய அவரது தென்பெண்ணை அரசு பங்களாவில் தான் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சில நிமிடங்களுக்கு முன்பாக தற்பொழுது இங்கு வருகை தந்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அவரது ஆதரவு நிலைப்பாட்டில் ஏற்கனவே 12 எம்எல்ஏக்கள் மற்றும் 12 எம்பிக்கள் உள்ளன. குறிப்பாக 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது லோக்சபாவை சேர்ந்தவர்களும் 2 மாநிலங்களை சேர்ந்த உறுப்பினர்களும் இவரது ஆதரவு நிலைப்பாடை ஏற்கனவே எடுத்திருந்தனர். அவர்கள் தற்பொழுது வருகை தந்துள்ளார்கள். அதாவது குறிப்பாக ஏற்கனவே முன்னாள் இவர் அணியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களான நத்தம் விஸ்வநாதன் மற்றும் கேபி முனுசாமி ஆகியோர்கள் ஏற்கனவே வருகை தந்துள்ளார்கள். அதே போல முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், செம்மலை, அது மட்டுமில்லாமல் எம்பியாக இருக்கக்கூடிய மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன், PH பாண்டியன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே வருகை தந்துள்ளார்கள். சரியாக இந்த கூட்டமானது 11 மணிக்கு தொடங்க உள்ளது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே அதிமுகவில் இருந்து விலகிவிட்டதாக டிடிவி தினகரன் அதிகாரப்பூர்வமாக நேற்று அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து இரு அணிகளும் இணைவதற்கு இருந்த அந்த தடையானது நீங்கியுள்ளது. ஆகையால் தற்பொழுது இரு அணிகளும் இணைப்பதற்கான அந்த நடவடிக்கைகளை தற்பொழுது மேற்கொண்டு வருகிறது. ஆகையால் இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் இவர்கள் மிக முக்கியமான முடிவெடுத்து அறிவிக்கப்பட உள்ளது. ரேவதி, சந்திரன், இந்த கூட்டத்தில் எந்தெந்த முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்படுறதா இருக்கு? இது குறித்த தகவல்கள். நிச்சயமா ரேவதி, ஏற்கனவே இரு அணிகளை இணைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் என்று முன்னாள் முதலமைச்சர் OPS, முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த 17ஆம் தேதி சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் அறிவிப்பை வெளியிட்டார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து எதிரணியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே வரவேற்றனர். இரு அணிகளை இணைப்பதற்கு இருந்த தடையானது நீங்கியுள்ளது. குறிப்பாக அனைவருமே வரவேற்றனர். வரவேற்பை தொடர்ந்து அதிமுகவிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகிவிட்டதாக நேற்று டிடிவி தினகரன் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டார். இதன் காரணமாக இரு அணிகளையும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டு வருகிறது. அந்த அணியில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் குழு அமைக்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக அமைச்சர்கள் பல தரப்பிலிருந்தும் அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருந்தார்கள். ஆகையால் அந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெறப்போறார்கள் என்பது குறித்து இன்று மாலையோ அல்லது நாளையோ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை அவரது அணியிலிருந்து வெளியிடப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இவர்கள் தரப்பில் ஒரு அணியை உருவாக்குவதற்கு இவர்கள் தற்போது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இவர்கள் தரப்பில் முன்னாள் அமைச்சராக இருந்த கேபி முனுசாமி தலைமையில் அந்த அணியானது, அந்த குழுவானது அமைக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த குழுவில் தற்போது இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த எதிர்பார்ப்பில் எந்தெந்த உறுப்பினர்களாம் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார் என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குழுவானது சரியாக 11 மணிக்கு தொடர்ந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் அந்த ஆலோசனை நடத்தி அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரேவதி.